கூட கர்த்தர் மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம இழந்த அத்தனையும் திரும்ப கொண்டு வரும். அவர் அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன். அவர் நீ பாவம் செஞ்சுட்ட, அதனால் உனக்கு நீ இதை பெற்றுக்கொள்ள முடியாது, நீ எனக்கு பிரியமில்லாமல் நடந்துட்ட, அதனால் நீ இதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு எதையுமே நமக்கு விளக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் அவர் மேலே அன்பு இல்லாமல் பாவம் செய்வோமே தவிர கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை நேசிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அவருடைய நேசம் என்றைக்குமே உண்மையானதாக இருக்கும். அவர் மிகுந்த இரக்கமுள்ள தேவன். அதனால் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவருடைய அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் போது அவருடைய அன்பு, அவருடைய வார்த்தை நம்மளை அப்படியே மாற்றி கொண்டு வரும். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வைக்கும். அவருடைய கரத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளை சுதந்திரித்து கொள்வோம். இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வோம். அதனால் அவருடைய அன்பு, நம்மளுடைய அந்த அன்பு மாய்மாலம் இல்லாத ஒரு உண்மையான அன்பாக இருக்கணும். இந்த பாகுபாடு பார்த்து, அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து அப்படி அன்பு செலுத்தாமல், தேவனுடைய இருதயம் எப்படி பிரதர் சொன்ன மாதிரி எப்படி யூதாஸ் மேலே அன்பு செலுத்தினாரோ அதே மாதிரி நாம் நேசிக்கிறவங்க யூதாஸாக இருந்தாலும் கூட நம்மளுடைய அன்பில் குறைவுபடக்கூடாது. யூதாஸாக இருந்தாலும் நாம் அன்பு செலுத்தும் போது அந்த யூதாஸையே அந்த அன்பு மாற்றும். கர்த்தருடைய கிருபையினால் அப்படிப்பட்ட அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அதனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம்.